திரைப்படங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சாலும் எல்லாருக்குமே சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு வாய்ப்புகள் போய் சேருதான்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே போல சினிமால ரொம்ப காலமாவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நெப்போட்டிசம். அந்த வகையில இப்போ புதுசா முளைச்சிருக்க பிரச்சனை தான் சாய பயங்கர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழிகள்ல புகழ்பெற்ற பாடகர் தான் திப்பு. இவருக்கும் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகியான ஹரிணிக்கும் பிறந்தவர் தான் சாய் அபயங்கர். 2024ஆம் ஆண்டுல சாய் அபயங்கருடைய கட்சி சேர பாடல் வெளியாகி ஜென்சி கிட்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு. முதல் பாட்டுக்கே நல்ல ரீச் கிடைச்சதும் அடுத்தடுத்து ஆசை கூட, சித்திரபுத்திர, விழி வைக்கிறன்னு 4 ஹிட் ஆல்பம்ஸ கொடுத்த பிறகு இவருக்கான சினிமா வாய்ப்புகள் அதிக அளவு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷன்ல வெளிவர இருக்க சூர்யாவுடைய 45th மூவியான கருப்பு திரைப்படத்திற்கு இவர் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆகியிருக்காரு. கூடவே எஸ்டிஆர் 49, ராகவா லாரன்ஸோடைய பென்ஸ், பிரதீப் ரங்கநாதனுடைய PR4, கார்த்திகோடைய 25th ஃபிலிமான மார்ஷல், எஸ்கேவோட 24th ஃபிலிம், மலையாளம்ல ஷானே நிகமுடைய பல்டிக்கும் சாய் அபயங்கர் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆகியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லியுடைய கூட்டணியில பெரிய பட்ஜெட்ல உருவாகி கொண்டிருக்கும் AA22க்கும் சாய் அபயங்கர் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தோட பணிகள் ஒரு பக்கம் தீவிரமா போய் கொண்டிருப்பதாகவும் ஆன்லைன்ல இந்த படத்தோடைய மியூசிக்கான ஜாம் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னும் அட்லியும் சாய் அபயங்கரும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்னையும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமால நல்ல நல்ல பாடல்களை கொடுத்த அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு படம் கூட வெளிவராத சாய் அபயங்கருக்கு அடுத்தடுத்து 8 படங்கள் இருப்பது பலரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கெரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே இவருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் இவருக்கு வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் படங்கள் வெளியாகி இவருடைய பாடல்களுக்கு என்னென்ன வரவேற்பு எப்படியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.